ஹாய் தங்கமே. இன்னைக்கு நான் ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த புடவை எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும். மடிப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நம்ம கார்டுக்கு கொடுக்குற புடவை தான், கவர்மெண்ட்ல இருந்து கொடுப்பாங்களே அந்த புடவை தான். தைப்பொங்கல் கொடுத்துருக்காங்க. நான் இன்னைக்கு திங்கக்கிழமையே கட்டிட்டேன். இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால எங்கள் அம்மா கொடுத்துருந்தாங்க. ஏம்மா இதை நான் கட்டிக்கிறட்டா அப்படின்னா, எனக்கு இந்த கலர் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னும் சரி. இன்னைக்கு ப்ளவுஸ் மட்டும் வேறு நான் இன்னைக்கு கட்டிட்டு வந்துடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு எனக்கே ஒரு ஃபீல். அதை உங்ககிட்டே சொல்லுவேன்னே அப்படின்னு இதுதான். இந்த புடவையெல்லாம் கேட்டால் எல்லோரும் யோசிப்பாங்க. எங்கள் ஏரியாவில் இந்த தடவை கொடுத்த புடவை ரொம்ப ரொம்ப சூப்பர். 70% காட்டன், 30% பாலிஸ்டர், ரெண்டு மிக்சிங் தான். ஆனால் நம்ம காசு கொடுத்து கேட்டாலும் ரேஷன் கடையில் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. அதை ஒரு நாளாவது கெட்டி சந்தோஷமா நம்ம ஒரு வீடியோவை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த புடவை கட்டிக்கிட்டேன். இதோட தான் ராஜபாளையம் வந்திருக்கேன். நான் வரும்போது எங்கள் ஊருக்காரி ஒட்டி ராஜபாளையத்தில் வச்சு சிரிச்சாங்க இந்த புடவை கட்டினதுக்கு. ஏன் இது எப்படி அழகாக இருக்குது, தைப்பொங்கல் அன்னைக்கு இந்த புடவை கட்டிட்டு அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல போய் நம்ம நின்னோம்னா நம்ம தான் ஹைலைட்டாக தெரியும். அது நம்ம க்ளோஸில் தான் இருக்குது. எப்படி க்ளோஸ் போடணும், எந்த மாதிரி போட்டால் இது சூப்பராக இருக்கணும் யோசிக்கணும். நீங்கள் போய் வேலைக்கு போய் இந்த புடவையை கேட்டு பாருங்கள். இந்த சீலோட கிடைக்குமான்னு ஃபஸ்ட்டு. இந்த சீலோட கிடைக்காது. எம்பிட்டு அழகாக இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ஒரு ஃபீல் எதுவுமே கிடையாது. அப்படியே புடவை கட்டின மாதிரியே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த புடவை எனக்கு உண்மையே நல்லா இருக்கான்னு பாருங்க. இதில் ரீல்ஸ் பண்ணியும் போட்டிருக்கேன். அதுக்காக நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா சொல்லிடாதீங்க. இது யார் எந்த கட்சிக்காரன் ஜெயிச்சாலும் இந்த புடவை கொடுத்து தான் ஆவாங்க. அதுதான் கவர்மெண்ட் ரூல்ஸ். எல்லாருமே கொடுப்பாங்க. எனக்கு ஓட்டே கிடையாது. ஜி ரெண்டு தடவை ஓட்டு போட்டிருக்கேன். இப்போதைக்கு நான் ஓட்டு எனக்கு லிஸ்ட்டும் வரல, நான் எழுதியும் கொடுக்கல. எனக்கு ஓட்டும் தேவையும் இல்லை. எனக்கு காசும் தேவையும் இல்லை. எனக்கு அது பிடிக்கலை, நான் விட்டுட்டேன். பட் இது நல்லா இருக்குது. இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்கள் கூட ஒரு வீடியோ. எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலே இதில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த புடவையில். ஏன்னா பொண்ணுங்கள்லாம் கெட்ட யோசிப்பாங்க. நான் இவ்வளோ தூரம் கட்டிட்டு வந்திருக்கேன். பெரியவங்க மட்டும்தான் இந்த புடவை கட்டணும் இல்லை, யாருனாலும் கட்டலாம். ஓகே, பாய் தங்கமே.